Hello, good morning my dear kids, my dear soldiers, good morning. Hello, good morning pasangala. Tell me whether the audio and video is clear. Audio video clear irka? Yes. Good morning. Polama nama iniki chapter 4, fourth chapter continue பண்ணலாமா? ஹைட்ரஜனோட காம்பவுண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். கிளியர்? எஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹைட்ரஜனோட காம்பவுண்ட்ஸ் நம்ம வெயிட்டிங்கில் இருந்துச்சு. ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் தட். ஹைட்ரஜனோட காம்பவுண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ரைட், எல்லாம் கிளியராக இருக்குது. ஓகே, ரைட், சரியா? ஓகே. ஸோ காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வாட்டர். வி ஆர் கோயிங் டு சி வாட்டரை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்த உலகத்தில் அதிகமாக, அதாவது 70% வரைக்கும் இருக்கக்கூடியது வாட்டர் தான். வாட்டர் வந்து என்னது அதிகமாக ஓஷன்ஸில் இருக்குது ஜென்ரலாக, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சி வாட்டர் கண்டைன்ஸ் மெனி டிசால்வ்டு சால்ட்ஸு. ஸோ அதுலேருந்து ஹைட்ரஜனை பிரித்து எடுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். நம்ம ஆனால் பார்க்கலாம். அதே மாதிரி லிவிங் பீயிங்ஸ், நம்மளோட உடம்புல 65% வாட்டரால் தான் உருவாயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காமன் திங். வாட்டர் எங்கே இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இங்கே பேசியிருப்பாங்க. ஹியர் கம்ஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தேன்னா இங்கே இருக்குது பார்த்தியா, திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் H2O மாலிக்யூல். நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், சார் இவ்வளோ நாள் H2O மாலிக்யூல் நம்ம இப்படி படித்ததே இல்லையே, இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே, இது என்ன சார் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், நம்ம இவ்வளோ நாள் நார்மலாக H2O அப்படின்னா என்ன பண்ணுவோம்? How we will do? ஆக்சிஜன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் போடுவோம். ஸோ லெசன் 10 வில் பி த கம்ப்ளீட் திங். ரைட்டா? லெசன் 10 நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம், எப்படி ஒரு எலமெண்ட், எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு. ரைட்டா? 110 PDF சென்ட் பண்ணு. அது PDF சென்ட் பண்ணலையா? ஒரே நிமிஷம். இந்த PDF இந்த வீடியோ முடிகிறப்ப நான் அப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக சேவ் பண்ண மறந்துடுவேன், ஆனால் அதை சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ அனுப்பிச்சிடுறேன். ரைட்டா? நம்ம 6 o'clock கிளாஸ் முடிக்கிறப்ப ஞாபகப்படுத்த நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ லெசன் 10 இவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் இந்த மாதிரி தான் கனெக்ட் ஆகிருக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த லோன் பேர் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட அவுட்டர் மோஸ்ட்டில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ல, அதோட லோன் பேர் இருக்கும்ல, அந்த லோன் பேரோட வீரியம், அதோட ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்கனால இட் புஷஸ் த பாண்ட் பேர், பாண்டில் இருக்கிறத கீழே தள்ளிட போகுது. நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம அந்த சாப்டர் படிக்கிறப்ப படிக்கலாம். ஹியர் த பாண்ட் ஆங்கிள் இஸ் 104. ரைட்டாக? 104 பாயிண்ட் சம்திங் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்களா, 104.0 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல். இப்போது இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இது எப்படி இருக்கும், இதோட மெல்ட்டிங் பாயிண்ட்டு, இது பார்க்க எப்படி இருக்கும். வாட்டர் பார்க்க எப்படி இருக்கும்? ஒயிட் கலரில் இருக்குமா? வாட்டர் இஸ் ஒயிட் கலரா? வாட்டர் இஸ் கலர்லெஸ் அண்ட் வாலடைல் லிக்விட். வாலடைல்னு என்னது? ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும்ல. வாட்டர் நீங்கள் நார்மலாக வெயில் அடிக்கிறப்ப வெயிலே என்ன பண்ணுது, தண்ணி எவாப்ரேட் ஆகிடுதா? ஸோ இட் இஸ் அ வாலடைல் லிக்விட். த பெக்யூலியர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் வாட்டர் இன் த கண்டென்ஸ்டு phase are due to the presence of intermolecular hydrogen bonding. One of the very important point pa, intermolecular hydrogen bonding. என்னது சார் intermolecular hydrogen bonding அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ H2O மாலிகுல், அதாவது பார்த்திங்க அப்படின்னா நான் வாட்டர்னு சொன்னேன்னா இதில் இட் இஸ் நாட் ஒன் H2O. ரைட்டா? ஒரே ஒரு H2O இருக்க போகிறது கிடையாது. கரெக்டாக? இப்போ நான் என்கிட்ட வாட்டர் பாட்டில் இருக்குது. யூ கேன் see that there is a water bottle. இதில் வாட்டர் இருக்குது. இந்த வாட்டர் இஸ் நாட் மேட் அப் ஆஃப் ஒன் H2O மாலிக்யூல். லாட் ஆஃப் H2O மாலிக்யூல் இஸ் தேர். நிறைய H2O மாலிக்யூல் இருக்குது. இந்த வாட்டருக்கு ஒரு பெக்யூலியர் கேரக்டர் இருக்கான், ஒரு வித்தியாசமான கேரக்டர். என்ன அப்படின்னா, நான் இப்போ சொன்னேன்னா ரைட்? ஸோ என்ன அப்படின்னா, வாட்டர் மாலிக்யூலோட ஷேப்பு இப்படி தான் இருக்க போகுது. கரெக்டாக? வாட்டர் மாலிக்யூலோட ஷேப் இது தான். நீனே சொல்லு, உனக்கே தெரியும், டியூ டு த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ். கரெக்டாக? நான் சொல்லியிருக்கேன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸு EN யாருக்கு அதிகம்? இப்போ இதில் ஆக்சிஜனா ஹைட்ரஜனா? யாருக்கு EN ஜாஸ்தி, யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தி? சொல்லுங்கள் பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தி?
யாருக்கு ஆக்சிஜனுக்கு ரைட்டா ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தி அப்போ ஒரு H2O மாலிக்யூலில் இது பார்ஷியலாக இந்த ஆக்சிஜன் ஒரு நெகட்டிவ் சார்ஜாக இருக்க போது இந்த ஹைட்ரஜன் பார்ஷியலாக ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக இருக்க போதும் கரெக்டா அப்போ இதே மாதிரி தானே எல்லா H2O மாலிக்யூலும் இருக்கும் எல்லா H2O மாலிக்யூலும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்போ இந்த ஃபார்முலா H2O மாலிக்யூல்ஸ் எப்படி இருக்குமா இது ஒரு H2O மாலிக்யூலா இது ஒரு H2O மாலிக்யூல் அடுத்து இங்கே ஒரு H2O மாலிக்யூல் இருக்குது இதில் இந்த ஹைட்ரஜனுக்கு பார்ஷியலாக நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு பார்ஷியலாக மைனஸ் சார்ஜ் இருக்குது அப்போ இந்த ஹைட்ரஜனோட பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜும் இந்த ஆக்சிஜனோட பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜும் தே மேக் அ பாண்டு ஸோ தே மேக் அ இன்டர்மாலிகுலர் பாண்டு இன்டர்மாலிகுலர் அந்த மாலிகுலுக்கு உள்ளுக்குள்ளேயே என்ன அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் பாண்டு ரைட்டாக தட் இஸ் அ ஹைட்ரஜன் பாண்ட் ஹைட்ரஜன் மூலமாக ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுது நார்மலாக இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இட் இஸ் சாதாரண ஒரு ஃபோர்ஸ் ரைட்டா நார்மலாக இவங்க மட்டும் பாண்டு ஃபார்மேஷன் இல்லை ஈவன் தோ இவங்க பாண்டாக இருந்தாலும் இந்த மாதிரி பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் கூட இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுது ஆக்சிஜனோட ஒரு பாண்ட் நார்மலாக பார்த்தோன்னா 2 ஹைட்ரஜன் இல்லை 3 ஹைட்ரஜன் பாண்டாக இருக்குது ஆக்சுவலாக பாண்ட் எனர்ஜி என்னவாக இருந்திருக்கணும் 2 பாண்ட் தான் இருந்திருக்கணும் ஆனால் இங்கே 2 பாண்டை விட கூட இருக்குது ஒரு அரை பாண்ட் அப்படி வச்சுக்கலாமா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பாண்டோட பவர் இருக்குது அப்போ நார்மலாக இருக்கிறத விட உங்களோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் சிம்பிளாக 2 பாண்ட் இருக்குது ஆனால் இங்கே என்ன பண்ணுற அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட வாட்டரோட பயங்கரமான பெக்யூலியர் கேரக்டர்னு சொல்கிறாங்க பெக்யூலியர் கேரக்டர் காரணம் என்னது இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் உள்ளுக்குள்ளேயே ஹைட்ரஜன் என்ன பண்ணுது தனியாக அது ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் பிட்வீன் த வாட்டர் மாலிகூல்ஸ் ஒவ்வொரு வாட்டர் மாலிகூல்ஸ்க்கு நடுவில் இந்த பாண்ட் இருக்குது அதனால தான் என்னது இது ஒரு வித்தியாசமானது இருக்குது ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹை மெல்ட்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் வாட்டரோட மெல்ட்டிங் பாயிண்ட் என்னப்பா வாட்டரோட மெல்ட்டிங் பாயிண்ட் என்ன வாட்டரோட மெல்ட்டிங் பாயிண்ட் என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது வாட் இஸ் த மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் வாட் இஸ் த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் மெல்ட்டிங் பாயிண்ட் என்ன So 0 degree Celsius, 100 degree Celsius, right? 0 degree and 100 degree, okay va? 0 and 100 degree, yes. சரியா 0 degree Celsius இன்னொன்று 100 degree Celsius. So physical parameters வேறு என்னென்னலாம் இருக்குது நம்ம டேபிள் பார்க்கலாம் வாங்க. எஸ் டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க பாரு மாலிகுலர் வெயிட் மாலிகுலர் வெயிட்னா என்னது மாலிகுலாக இருக்கப்போ அதோட வெயிட் என்ன அப்படிங்கிறது தான் ரைட்டா H2O D2O T2O ரைட்டா H2Oனா இது D2Oனா என்னது நியூட்ரானோட வேல்யூ கூட போதா ஸோ அப்போ 20 இங்கே 22 இருக்க போகுது ரைட்டா ரைட் 22 இருக்க போகுது ஓகேவா நார்மலாக எஸ் பெக்யூலியர்னா வித்தியாசமாக அதுக்கு மட்டும் தனக்கு தானே ஒரு தனியாக விசித்திரமாக நார்மலாக இருக்கிறத விட விசித்திரமாக நார்மலாக எல்லாருக்குமே இருக்கிற நார்மலாக எல்லாமே மாலிகூல்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் என் கையில் நான் 1 கிலோ ஒரு லிட்டர் HCl வேண்டாம் ஹைட்ரஜன் இல்லாத வேறு யாராவது ஒருத்தவங்க எடுத்துக்கலாம் NaCl எடுத்துக்கிறேன் ரைட்டா நான் என்னோடய கையில் ஒரு NaCl வந்து 1 kg எடுத்துக்கிறேன் நம்ம வீட்டில் NaCl இருக்குல்ல NaCl நான் 1 kg எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா NaCl வில் பி NaCl இது எப்படி அரேஞ்சாக இருக்குன்னா சோடியம் குளோரின் இது சாலிட் தானே குளோரின் NaCl NaCl இப்படி தான் இருக்கும் இவங்களுக்குள்ள தான் பாண்ட் இருக்க போகுது வேறு எதுக்கும் பாண்டு பெருசாக இருக்க போகிறது இல்லை ஆனால் நம்மளோட H2Oவில் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் மாலிக்யூலில் விசித்திரமாக என்ன அப்படின்னா ஆக்சுவலாக எப்படி இருந்திருக்கணும் பாண்டே இப்படி தான் இருந்திருக்கணும் இது ஒரு மாலிக்யூல் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு H2O தனித்தனியாக இருக்கணும் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க H2Oக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் இருக்குது அதான் ஒரு வித்தியாசமாக யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக நார்மலாக இருக்கிறத விட வித்தியாசமாக இருக்குது சரியா அதுதான் இங்கே நம்ம பெக்யூலியர் அப்படின்னு சொல்கிறோம் ரைட் அடுத்த மெல்ட்டிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் 0 டிகிரின்றது தான் எனக்கு கெல்வின் 273 கெல்வின் ஸோ கொஞ்சம் கூட இருக்குது மாஸ் நம்பர் கூட இருக்கனால மெல்ட்டிங் பாயிண்ட் கூட
பாய்லிங் பாயிண்ட்டும் அதே மாதிரி அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் கூட இருக்குது. டெம்பரேச்சர் ஆஃப் மேக்ஸிமம் டென்சிட்டி, டென்சிட்டியோட மேக்ஸிமம், அதாவது டெம்பரேச்சர் ஆஃப் மேக்ஸிமம் டென்சிட்டி என்னன்றதை கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஓகே. அடுத்த மேக்ஸிமம் டென்சிட்டி என்ன, இது டென்சிட்டி, இதோட மேக்ஸிமம் டென்சிட்டியோட டெம்பரேச்சர், அதாவது டென்சிட்டி இருக்கப்ப, அதாவது எப்படி சொல்கிறது, நார்மலாக வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் பார்த்து, அதாவது பாய்லிங் பாயிண்ட் 373 கெல்வின் 100 டிகிரி செல்சியஸ். இது என்ன அப்படின்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கப்ப எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஜஸ்ட் ஜென்ரலாக பார்த்துக்கலாம், இதில் பெருசாக எதுவும் இல்லை. நவ் வி ஆர் மூவிங் டு த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ரைட்டா? ஸோ எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயம். சரியா? பார்த்துடலாமா? ரைட்? ரொம்ப 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 ஈஸியானது இந்த ஈக்குவேஷன்ஸ், கவனமாக படிக்கலாம் வாங்க. வாட்டர் ரியாக்ட்ஸ் வித் மெட்டல்ஸ், வேறு லெவல் பண்ணுறான்ல. மெட்டலோட ரியாக்ட் பண்ணுறானா, நான் மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணுறானா, அதர் காம்பவுண்ட்ஸ் மித்தவங்களோட ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்க கூடயும் ஒவ்வொரு மாதிரி, எல்லாரோடையும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொருத்தவங்க கூட ரியாக்ட் பண்ணுறப்பையும் ப்ராடக்ட்ஸு வேறு வேறு ஃபார்ம் ஆகுது. ப்ராடக்ட்ஸு வேறு வேறு, ஒவ்வொருத்தவங்க கூட ரியாக்ட் பண்ணுறப்பையும் வேறு வேறு ப்ராடக்ட்ஸு ஃபார்ம் ஆகுது. ரைட்டா? ஸோ ரியாக்டிவ் மெட்டல்ஸ்னால் என்னது, மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் alkali metals, group 1 elements. Group 1 element தான் இது most reactive elements. They decomposes water உடைக்கலாம் even in cold with the evolution of hydrogen. So first என்ன பண்ண போகிறோம், மெட்டல்ஸில் alkali metals பார்க்க போகிறோம். ரைட்டா? நீ ஏன் சொல்லி ஈக்குவேஷன்லாம் அங்கே நம்ம பார்க்க வேண்டாம், டேரெக்டாக இங்கே நம்ம எழுதி படிச்சிடலாம், நம்ம எழுதியே படிக்கலாம் ஈக்குவேஷன்ஸ்லாம். ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அல்கலி மெட்டல்ஸில் சோடியமோட வாட்டர் சேர்ந்தால் என்ன ஆகும், Na+H2O gives என்ன பண்ண போகுது, NaOH ப்ளஸ் ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் தனியாக ஆகிறது, ஹைட்ரஜன் கேஸாக ரிலீவ் ஆகணும், அப்போ H2 வந்தால் தான் கேஸாக ரிலீவ் ஆகும். அப்போ H2 வரணும்னா என்ன பண்ணணும், நான் இங்கே ஒரு 2 போடணும். அப்போ இங்கே 2 போட்டால் இங்கே என்ன பண்ணணும், 2 போடணும்ல. அப்போ என்னது, இங்கே ஒரு 2 போடுங்க, இங்கே ஒரு 2. ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை, உனக்கு அவுட்புட் என்ன வரும்ன்றதை தெளிவாக நீ தெரிஞ்சுக்கணும். அவுட்புட்டை நீ தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஈஸியாக நீ எழுதிடலாம். ரைட்டா? நான் என்ன பண்ணேன், கொஷினில் என்ன சொன்னாங்க, தி டீகம்போசஸ் ஈவன் இன் கோல்டு வித் தி எவல்யூஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அவ்வளோதான் எனக்கு க்ளூ. என்னோடய க்ளூ என்ன அப்படின்னா, என்கிட்ட என்ன சொன்னாங்க, சிம்பிளாக தி ரியாக்ட் வித் அல்கலி மெட்டல்ஸ். அல்கலி மெட்டல்ஸ்னால் என்னது, லித்தியம், சோடியம், அதுக்கப்புறம் கீழே பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், இது எல்லாமே அல்கலி மெட்டல்ஸ், குரூப் 1 எலமெண்ட்ஸ். குரூப் 1 எலமெண்ட்ஸோடலாம் ரியாக்ட் பண்ணுறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லித்தியம் எழுதுகிறேன், லித்தியம் வாட்டரோட ரியாக்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குது, டீகம்போஸ் ஆகுது, வாட்டர் டீகம்போஸ் 2ஆக உடையுது, அப்போ LiOH ஆகும். ஹைட்ரஜன் மிச்சம் இருக்குது, நீ வாட்டரை உடைச்சேன்னா வாட்டர் எப்படி பிரியும், வாட்டர் செப்பரேட்டட் இன்டூ HOHன்னு பிரியும். ரைட்டா? H+OH- அப்படி தானே பிரியும். லித்தியமோடது எப்பயுமே என்னது, பாசிட்டிவாக. லித்தியம் எப்பயுமே அல்கலி மெட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப் ஆர் பாசிட்டிவ், எல்லாருமே ஒரு எலக்ட்ரானை கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த எலக்ட்ரானை வாங்கிக்கணும் OH. ரைட்டா? இப்போ இதுக்கிட்டேருந்து வாங்கினதுக்கு பதிலாக இந்த OH இதுக்கிட்டேருந்து வாங்கிடும். ஸோ அப்போ LiOH. ஹைட்ரஜன் கேஸாக போகுதுன்னா H2 இருந்தால் தான் அது கேஸாக போக முடியும். ஸோ அப்போ ஹைட்ரஜன் கேஸ் H2. ஆரோ மார்க் என்னது, கேஸ்னு அர்த்தம். அப்போ 2 ஹைட்ரஜன் போட்டிருக்கேன், 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஆனால் இப்போ டோட்டல் இந்த பக்கம் 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஒரு 2 போடுறேன், இங்கே 2 போட்டால் ஆக்சிஜன் 2 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு 2, இதுக்கு 2. இப்போ பாரு, 2 ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன் ஆகிடுச்சு, 2 ஆக்சிஜன், லித்தியம் 2. ஸோ ஈக்குவேஷன் நீ படிக்க மனப்பாடம் பண்ண தேவையில்லை, தியரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்படியே நீ என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன் எழுதிடலாம். ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தியரியில் இருந்து தான் ஈக்குவேஷன் எழுத முடியும். நான் தனியாக ஒரு வீடியோவில் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்லாம் சொன்னேன்னா உனக்கு அது புரியாது. பட் இப்போ உனக்கு புரியும், இப்போ உனக்கு ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னு ஈஸியாக உனக்கு புரிஞ்சிருக்கும். ரைட்டா? நான் எதுவுமே சொல்லலை, இங்கே பாரு நான் கொடுத்த மாதிரியே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சிம்பிளாக. அடுத்து குரூப் 2. இப்போ குரூப் 2 எலமெண்ட்ஸோட ரியாக்ட் பண்ணுது. ரைட்டா? குரூப் 2 எலமெண்ட்ஸ் எழுது. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீஷியம், பெரிலியம் சொல்லலாமா? மெக்னீஷியம் பெரிலியம்லாம் சொல்லலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீஷியம் ஒரு எடுத்துக்கலாம். ரைட்டா? மெக்னீஷியம்
இவங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? குரூப் 2 எலமெண்ட்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? அல்கலைன் எர்த் மெட்டல். வெரி குட் மேகவர்ஷினி, வெரி குட். அல்கலைன் எர்த் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? +2 ரைட்டா? +2. அப்போ Mg + H2O gives இதுவும் என்னது? ஹைட்ரஜன் கேஸை ரிமூவ் பண்ணுதுன்னு சொன்னாங்க ரைட்டா? H. ஆனால் இங்கே இது +2ல் OHல ஒரு மைனஸ் தான் இருக்கும். அப்போ Mgக்கு 2 மைனஸ் வேணும், 2 ப்ளஸ் வேணும். அப்போ 2 எலக்ட்ரான் வாங்குறவங்களா இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்? MgOH that twice. OH என்ன பண்ண போகிறேன்? 2 தடவை எடுத்துக்கிறேன் ரைட்டா? போனதில் 1 தான் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் அல்கலைன் மெட்டல்ஸ் எல்லாம் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதனால் 1 OH. இது அல்கலைன் எர்த் மெட்டல் எல்லாம் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதனால் 2 OH. ஸோ அப்போ என்ன வரும்? இந்த இடத்துல இங்கே ஒரு 2 போட்டிங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகுதுன்னா இப்படி தான் வரும். ஸோ ஹைட்ரஜன் இப்போ என்ன ஆகிடுச்சு? 2 ஹைட்ரஜன் ஆகிடுச்சு. இங்கே மட்டும் 2 போட்டால் போதும். போன தடவை இங்கேயும் 2 போட்டோம். இங்கே மெக்னீஷியம் 1 தான், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மட்டும்தான் 2 இருக்குது. ஸோ அப்போ போன தடவை ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறப்ப இங்கே 2 போட்டோம், பட் இந்த தடவை இங்கே 2 போடலை, இங்கே Mg மட்டும் தான் போட்டிருக்கோம். புரியுதா? ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது நீ என்ன காம்பவுண்ட் வரும்னு உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். ஒரு காம்பவுண்ட் என்னவா மாறும் அப்படின்னு. எப்படி மாறும்? மெக்னீஷியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. அவள் +2வை பேஸ் பண்ணி நம்ம வாட்டரோட ரியாக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும்? MgOH2 வரும் +H2. கிளியரா? புரியுதா உனக்கு? ஈக்குவேஷனில் இனிமேல் உனக்கு கஷ்டமாக இருக்காது. நான் சொல்லித்தரது உனக்கு புரியுதா? சூப்பர், குட். புரிஞ்சா? ரைட், வெரி குட். ஸோ இங்கே பாரு, இங்கே BA எடுத்திருக்காங்க ரைட்டா? BA + 2H2O gives BaOH + H2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா? ஓகே. சம் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னால் என்ன பிளாக் எலமெண்ட்ஸ்? டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆர் என்ன பிளாக் எலமெண்ட்ஸ்? டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆர் டி பிளாக் எலமெண்ட்ஸ். டி பிளாக் எலமெண்ட்டை தான் நம்ம டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொல்ல போகிறோம் ரைட்டா? டி பிளாக் எலமெண்ட்ஸ். வெரி குட். react with hot water or steam to form a corresponding oxides ரைட்டா? என்ன ஃபார்ம் பண்ண போதா? டி பிளாக் எலமெண்ட் ஆக்சைடு ஃபார்ம் பண்ண போகுது. டி பிளாக் எலமெண்ட் ஆக்சைடு ஃபார்ம் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கரஸ்பாண்டிங் ஆக்சைட்ஸில் ரைட் எக்ஸாம்பிள் Fe எடுத்துக்கலாம். Fe என்ன பண்ண போகுது? சென்டென்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணு. கரஸ்பாண்டிங் ஆக்சைட்ஸ் ஸ்டீம் பாஸ்ட் ஓவர் ரெட் ஹாட் அயன் ரைட்டா? ஸ்டீம் பாஸ்ட் ஓவர் ரெட் ஹாட் அயன் result in the formation of iron oxide with the release of hydrogen ரைட்டா? iron oxide with the release of hydrogen. ஓகே. iron oxide ஃபார்ம் ஆகுது. iron வாட்டரோட ரியாக்ட் பண்ணுது ரைட்டா? H2O ரியாக்ட் பண்ணுது. அப்போ எனக்கு என்ன கிடைக்குதா? iron oxide. iron oxideனா FeOவாக இருக்கலாம் ப்ளஸ் H2O. H2O தான் எனது கேஸ் லிபரேட் ஆகுது. அப்போ H2Oக்கு நான் என்ன பண்ணுவாங்க? ஹைட்ரஜன் 2 இருக்குது, FeO இருக்குது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அயன் ஆக்சைடோட காம்பினேஷன் இது கிடையாது. நீ இப்போ பார்க்குறப்ப சால்வ் ஆகிருக்க மாதிரி இருக்கும். ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிருக்கா இல்லையா? டெல் மீ வெதர் தி ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்ட் ஆர் நாட். ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இல்லையா? ஈக்குவேஷன் பார்க்குறதுக்கு ஏன் இல்லை? பேலன்ஸ்டாக தானே இருக்குது. ஒரு Fe, ஒரு O, ஒரு ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஆனால் ஆக்சிடேஷன் ஸ்டேட் மெத்தடில் எஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டரோட பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் படி பார்த்தோன்னா ஆக்சிடேஷன் நம்பரில் பேலன்ஸ்டு கிடையாது. வெளியே பார்க்குறப்ப பேலன்ஸ்டாக இருக்குது. ஆக்சிடேஷன் நம்பரை வச்சு பார்க்குறப்ப இட் இஸ் நாட் பேலன்ஸ்ட். Feலேருந்து எத்தனை எலக்ட்ரான் வந்திருக்குன்னு தெரியல, 2 அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ இதை எப்படி பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ தான் இந்த கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் டஃப்னா அது இதுதான். ஸோ இங்கே தான் நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. திஸ் இஸ் நம்ம அந்த பெக்யூலியர் கேரக்டர் வாட்டருக்கு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இது மட்டும் என்ன அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரைட்டா? ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ இங்கே என்ன அப்படின்னா 3Fe + 4H2O. இது வந்து என்ன அப்படின்னா நீ வந்து ரிப்பீட்டடாக படிக்கிறப்ப, ஏன்னா FeOன்னு ஒரு காம்பவுண்டும் இருக்குது, FeOன்னு ஒரு காம்பவுண்டும் இருக்குது, ஃபெரஸ் ஆக்சைடு இருக்குது ரைட்டா? ஃபெரிக் ஆக்சைடு, ஃபெரஸ் ஆக்சைடு, இந்த மாதிரி ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 இருந்தால் என்ன, +2 இருந்தால் என்ன, +3. ஃபெரஸ்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் 1, ஃபெரிக்னா 1, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது? ஃபார்மேஷன் ஆஃப் அயன் ஆக்சைடு. அயன் ஆக்சைடுனா ஃபெரஸ் ஆக்சைடு Fe3O4 சரியா? Fe3O4. ஸோ அப்போ இங்கே 3Fe எடுத்துக்க போகிறோம் சரியா? இந்த ஈக்குவேஷன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம மேலே பார்த்தாலும் சிம்பிளாக பேஸ்ட் ஆன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வச்சுட்டோம்.
இங்கே ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால் இங்கே 4H2O வெளியே போகுதுன்ற கான்செப்டை வச்சுக்கிட்டேன்னா நீங்கள் அடுத்து ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிடலாம். ரைட்டா? ரைட். சொல்கிறேம்மா, நீங்கள் ஆர்த்தோ பேரா சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஆர்த்தோ பேரா இருக்குது, நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். சரி, எடுத்து. ஸோ அயனோட ரியாக்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி இருந்துச்சு. லெட் அண்ட் காப்பர், லெட்டோடையும் காப்பரோடையும் டீகம்போசஸ் வாட்டர் ஒன்லி அட் ஒயிட் ஹீட். வாட் இஸ் தட் ஒயிட் ஹீட்? ஒயிட் ஹீட்னா என்ன? யாருக்கா தெரியுமா ஒயிட் ஹீட்னா என்னென்ன? வாட் இஸ் தட் ஒயிட் ஹீட்? ஒயிட் ஹீட்னா என்னது? எனி ஐடியா அபவுட் வாட் இஸ் ஒயிட் ஹீட்? ஒயிட் ஹீட்னா என்னன்னு தெரியுமா? ரைட். நீ ஹீட்டில் பார்த்துருக்கிய டெம்பரேச்சரில், அதாவது ஒரு நிமிஷம் இருங்க. ரைட். நியூ நோ ரைட். ஓகே, ஈக்குவேஷன் திரும்ப சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், சொல்கிறேன். ரைட், கவனி. இங்கே ரைட் கவனி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மலாக இருக்குது, ரைட்டா? நார்மலாக ஒரு அயன் ராட், ரைட்டா? இது ஒரு ஸ்டீல் எடுத்துக்கலாம். ஸ்டீல் நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ இப்போ பாரு நார்மலாக இருக்குது. குவென்ச்னா என்னது? டக்குன்னு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அடுத்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டு, 400 ஹீட் பண்ணுறப்ப பாரு, இதை ஒவ்வொரு தடவை ஹீட் பண்ணுறப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக எப்படி போகுதுன்னு பாரு. அட் 730 டிகிரி ஃபாரன்ஹீட் பாரு, திருப்பி ஒரு ஒயிட் கலர் மாதிரி இருக்கா? ரைட்டா? ரெட் கலரில் ஆகும். ரெட்டுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் திரும்ப நம்ம இன்னும் ஹையர் டெம்பரேச்சர் கொடுக்க எல்லோ ஒயிட் அந்த மாதிரி திருப்பி என்ன பண்ணும்? ஒயிட் கலர் வரும். ஸோ அந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர், ரைட்டா? பயங்கரமான ஹை டெம்பரேச்சரை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப என்ன அப்படின்னா வாட்டர் ஒன்லி அட் ஒயிட் ஹீட். சில்வர், கோல்டு, மெர்க்குரி அண்ட் பிளாட்டினம் do not have any effect on water, ரைட்டா? நம்ம வீட்டில் நார்மலாக நம்ம எல்லாருமே நிறைய கோல்டெல்லாம் நம்ம வீட்டில் நிறைய கோல்டில் ஆர்னமெண்ட்ஸாக நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சில்வர், மெர்க்குரி இது எல்லாமே என்ன அப்படின்னா தண்ணியால் அஃபெக்ட் ஆக போகிறது. தே டோன்ட் ரியாக்ட் வித் வாட்டர் வெரி ஈஸிலி. அவ்வளோ தூரத்துக்கு இருக்காது. டூ நாட் ஹவ் எனி எஃபெக்ட் தானே கொடுத்துருக்காங்க. டூ நாட் ஹவ் எனி எஃபெக்ட்னா ரியாக்டே பண்ணது, அவங்க கூட எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, ரைட்டா? வை அப்படின்னா அதான் நேச்சர். எல்லாரும் மாதிரி ரியாக்ட் பண்ண ஒரு சில, அதாவது இது ஹைலி ரியாக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் இந்த குரூப் 1 எலமெண்ட் வந்து ஹைலி ரியாக்டிவ், அது சீக்கிரம் ரியாக்ட் பண்ணிடும். வேறஸ் இவங்க ஹைலி ரியாக்டிவ் கிடையாது, அவங்க அவ்வளோ ஈஸியாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால என்ன அப்படின்னா we are having like this. அந்த ஒரு காரணத்தினால நம்மளுக்கு இப்படி சரியா? ஓகே, ஸோ அவங்க நல்லா ரியாக்ட் பண்ணுவாங்க, இவங்க ரியாக்டே பண்ண மாட்டாங்க. ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ஒரு எக்ஸ்ட்ரீம் டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறவங்க, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ரியாக்டே பண்ணாதவங்க. ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், சரியா? அடுத்து இந்த எலமெண்டல் ஃபார்ம் நான் மெட்டல் சச்சஸ் கார்பன். எலமெண்டல் ஃபார்ம்னா என்னது? வெறும் சி. சல்ஃபர்னா என்னது? வெறும் எஸ். பாஸ்பரஸ் வெறும் பி. நார்மலி do not react with water. எலமெண்டல் ஃபார்மில் இருக்கப்ப எலமெண்டல் ஃபார்ம்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனை கொண்டு போய் நீங்கள் H2O போட்டிங்க அப்படின்னா நார்மலாக இது ரியாக்ட் பண்ணாதான். சல்ஃபர் எடுத்துகிட்டு போங்க, அதை போய் H2O ரியாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேர் இஸ் நோ ரியாக்ஷன். ரியாக்ஷனே என்ன பண்ணாது அந்த இடத்துல நடக்காதான். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னது? நார்மலாக ரியாக்ட் பண்ணது. However, we can see
ஏர்லியர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் வாட்டர் கேஸ் சின் கேஸ் பார்த்தோமா? சின் கேஸ் பார்த்தோமா? கார்பன் வில் ரியாக்ட் வித் ஸ்டீம் வென் இட் இஸ் ரெட்டு. நல்லா கவனிச்சு பார்த்தியா? நல்லா கவனிச்சியா? அங்கே என்ன பண்ணோம் நம்ம? அங்கே யாரை எடுத்தோம்? வாட்டர் கேஸ் எடு. வாட்டர் கேஸில் உனக்கு ஞாபகம் இருக்கும் நான் நம்புகிறேன். வாட்டர் கேஸில் நம்ம எப்படி ஃபில் பண்ணோம்? வாட்டர் கேஸ் என்ன பண்ணோம் நம்ம? கோக். வாட்டர் கேஸில் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? வி ஹவ் டேக்கன் கோக் இன் வாட்டர் கேஸ். கரெக்டாக? எத்தனாவது பேஜில் காணோம்? இந்த இருக்கு ரைட்டா? வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் ஏர் வாட்டர் கேஸ் கார்பனோட ரியாக்ட் பண்ணலை ரைட்டா? என்ன பண்ணுச்சு? ஸ்டீம் இஸ் பாஸ்ட் ஓவர் எ ரெட் ஹாட் கோக். ரெட் ஹாட் கோக்கு கறிக்கட்டை, நல்ல செவக்க இருக்க கறிக்கட்டை. கரெக்டாக? கறிக்கட்டை கார்பன் மோனாக்சைடில் அல்லது கார்பன் மோனாக்சைடு அல்லது கார்பனோட எலமெண்டல் ஸ்டேட்டில் நார்மலாக கார்பன் இருக்குது, அது மேலே தண்ணி ஊற்றுற. நீ கடையிலலாம் பார்த்த அப்படின்னா நார்மலாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பரோட்டா கடையிலலாம் நிறையா கறி அடுப்பு இருக்கும், நீ பார்த்துருப்ப மோஸ்ட்டாக. இன்றைக்கி நிறைய கேஸ் மாறிடுச்சு, பட் இன்னும் மதுரை எல்லா ஊர்லேயும் இருக்கும். நிறையா ஊரில் கறி போட்டு தான் இந்த கல் பரோட்டா கல் இருக்கும். அந்த கல்லில் இருக்கக்கூடிய கறி காலையில் தனியாக ஆறி போய் இருக்கும்ல, அப்போ தண்ணி ஊற்றுறேன்னா உனக்கு புகை வருமா? அப்போ தண்ணி ஊற்றுனா புகை வரும். நல்லா கவனிச்சுப்பார். நார்மலாக கறிக்கட்டை இருக்குது, சூடே இல்லை, அதில் தண்ணி ஊற்றுற, வாட் ஹேப்பன்ஸ்? ஒன்றும் நடக்காது. அது மேலே தண்ணி ஊற்றுறேன்னா அது பாட்டுக்கு பேசாமல் அப்படியே கிடக்கும். ஏன்னா கார்பன் எலமெண்டல் ஸ்டேட்டில் இருக்குது. அதே கோக்கை நீ என்ன பண்ணுற? நல்லா ரெட் ஹாட்டுக்கு மாற்றுற. ரெட் ஹாட்டுக்கு ரைட்டா? நல்லா கொதிக்க வச்சு எரிய வச்சு கங்கா மாற்றிட்டேன். கங்கா இருக்குது, கங்கு சொல்லுவோம், கங்கா, அந்த மாதிரி கங்கா இருக்குது. இப்போ அதில் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? வாட்டர் எவாப்ரேட் ஆகுமா? அங்கே வெறும் வாட்டர் மட்டும் எவாப்ரேட் ஆகுதில்ல, என்ன ஆகுது? த ரியாக்ஷன் பிகம் லைக் திஸ் 1000 டிகிரி செல்சியஸ். அப்போ என்ன ரிலீஸ் ஆகுது? அப்போ வரக்கூடிய புகை கார்பன் மோனாக்சைடும் வாட்டரும் இருக்குது, H2. ஸோ தட் இஸ் கால்ட் வாட்டர் கேஸ். வாட்டர்லேருந்து வந்த கேஸ், அது வாட்டர் கேஸ். புரியுதா? அதுதான் வித்தியாசம். அப்போ கார்பன், அதை தான் இங்கே சொல்கிறாங்க, இந்த கார்பன் பையன் எலமெண்டல் ஸ்டேட்டில் ரியாக்ட் பண்ண மாட்டானா? எலமெண்டல் ஸ்டேட்டில் ரியாக்ட் பண்ண மாட்டானா? தன்னந்தனியாக இருக்கப்போ ரியாக்ட் பண்ண மாட்டானா? தே ஓன்ட் ரியாக்ட் வித் அ ஸ்டீம். பட் வென் இட் இஸ் ரெட் ஹாட் ஆர் ஒயிட் ஹாட், இட் கிவ்ஸ் வித் அ ஹாட் கேஸ் டு கிவ் வாட்டர் கேஸ். அப்போ என்ன பண்ணுமா? வாட்டர் கேஸ் கொடுக்கும். ரைட்டா? சிம்பிள். ஒரு கார்பன் அல்லது ஒரு வாட்டர் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ரைட்டா? அடுத்து ஹாலஜன்ஸ். ஹாலஜனில் 2 பையன் இருக்கான். ஹாலஜனில் 2 விதம். நம்ம ஃப்ளூரின் பார்த்தோமா? நேற்று நைட்டு கூட பார்த்தோம். ஃப்ளூரின் இருக்கிறதுலே ரொம்ப குட்டியாக இருப்பான். ஃப்ளூரின் இருக்கிறதுலே விசித்திர பிறவி. ஒட்டுமொத்த பீரியாடிக் டேபிள்லையும் நம்மளோட ஃப்ளூரின் எப்படிப்பா இருக்கும்? ஒட்டுமொத்த பீரியாடிக் டேபிள்லையும் ஃப்ளூரின் எப்படி இருக்கும்? ஃப்ளூரின் வில் பி டிஃப்ரெண்ட். ரைட்டா? நார்மலாக பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அதுக்கு இருக்கக்கூடிய ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டினால அது வித்தியாசமாக இருக்கும். ஹாலஜன் ரியாக்ட் வித் வாட்டர் டு கிவ் அன் அசிடிக் சொல்யூஷன். ஹாலஜன் என்ன பண்ணுது? அசிடிக் சொல்யூஷன் கொடுக்க போதும். நல்லா கவனி. ஹாலஜன்ஸ் வாட்டரோட ரியாக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஆசிட் கிடைக்க போதும். சிம்பிள் எக்ஸாம்பிள் பாரு, உனக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீ டெய்லி பார்த்துட்டு இருக்க நார்மலாக. ரைட்டா? யாரோட? குளோரின் எடுத்துக்கலாம். Cl2ஓட வாட்டரை நான் ரியாக்ட் பண்ண வச்சேன் அப்படின்னா என்ன கிடைக்கும் எனக்கு? HCl ப்ளஸ் இன்னொன்றுடா HOCl. HOCl. ரைட்டா? HCl ப்ளஸ் HOCl. H ப்ளஸ் கிடைக்குமா? H ப்ளஸ் கிடைக்குமா? H ப்ளஸ் கிடைக்குமா? H ப்ளஸ் கிடைக்கும். அங்கே என்னது? HCl, அதுக்கப்புறம் HOCl. 2 குளோரின் 2 ஹைட்ரஜன். ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்ட். சரியா? அந்த ஈக்குவேஷன் ஒரு தடவை சொல்லுங்கள். இந்த ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? இது நார்மல் ஈக்குவேஷன் தான்டா, நம்ம எப்பயுமே சால்வ் பண்ணுற மாதிரி தான். இங்கே நம்ம சால்வ் பண்ணோம்ல Feயோட Fe ப்ளஸ் H2O FeO H2Oன்னு இருக்கும். இதை நம்ம பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடில் திஸ் ரியாக்ஷன் இஸ் நாட் சால்வ்டு. ஸோ அதனால் இந்த ரியாக்ஷன் மட்டும் என்ன அப்படின்னா, யூ ஹவ் டு பி ரிமெம்பர் இட் தட் 4 ஹைட்ரஜன் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? ஜென்ரலாக H2 வந்து 4 ஹைட்ரஜன் கேஸ் வெளியே வருது. 4 ஹைட்ரஜன் கேஸ் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் உன்னால் அந்த ஈக்குவேஷனை ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ 3Fe ப்ளஸ் 4H2O Fe3O4 ப்ளஸ் 4H2O Fe3O4 ப்ளஸ் 4H2O அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. 4 ஹைட்ரஜன் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
halogen react with water give you a acidic solution. Chlorine எப்படி இருக்க போது, it is responsible for the, so chlorine வந்து hydrochloric acid hypochlorous acid. இந்த இருக்கு பத்தியா இந்த HOCl பேர் என்ன அப்படின்னா hypochlorous, HCl அப்படின்னா hydrochloric acid, HOCl னா hypochloric acid, ரைட்டா? hypochlorous acid, hypochlorous acid. It is responsible for antibacterial action of chlorine water for it used for bleach. நம்ம நார்மலா chlorine என்ன பண்ணுவோம், ஸ்விம்மிங் பூல் அல்லது குடிக்கிற தண்ணி இதெல்லாம் நார்மலாக என்ன பண்ணுவாங்க, பாக்டீரியா இருக்கும்ல, அந்த பாக்டீரியாவை கொல்றதுக்காக நம்ம ஆசிட் கிரியேட் பண்ணுற ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் ஒரு ஏன்னா நம்ம அதை குடிக்கவும் செய்யணும், நம்மளுக்கு எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடாது. அதனால we make it as குளோரின் நம்ம அதில் போடுவோம். அந்த குளோரின் போடுறப்ப the chlorine splitted into hypochloric acid ஆகும். நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆகும். நார்மலாக வாட்டரோட pH வேல்யூ என்னவாக இருக்கும்? வாட் இஸ் த pH வேல்யூ ஆஃப் வாட்டர் தெரியுமா? வாட்டரோட pH வேல்யூ என்ன சொல்லு பார்க்கலாம். வாட் இஸ் த pH ஆஃப் வாட்டர்? 7. வாட்டர் வந்து நியூட்ரல் தானே, ரைட்டா? வாட்டர் வந்து நியூட்ரல், இட் இஸ் 7, pH வந்து 7. ஆனால் இந்த குளோரினில் ஆட் பண்ணதுக்கப்புறம் that value will be little bit higher. அந்த வேல்யூ என்ன ஆகிடுமா, கொஞ்சம் ஹை ஆகிட போகுது. வாட் ஹேப்பன்ஸ், நம்ம இந்த மாதிரி இருக்கிறத ஆட் பண்ணோம் அப்படின்னா pH வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். என்னென்னது, குளோரின் ஆட் பண்ண உடனே வாட்டர் H2ஓங்கிறது என்ன ஆகும் போகுது, பிரிஞ்சு போய் நம்மளுக்கு HCl ஆகும் HOCl ஆகும் மாறுதில்ல. ஸோ இட் வில் பிகம் லிட்டில் பிட் ஆஃப் அசிடிக் நேச்சர். ஃப்ளூரின் பாருங்க, ஃப்ளூரின் ரியாக்ட்ஸ் டிஃப்ரெண்ட்லி டு லிபரேட் ஆக்சிஜன் ஃப்ரம் த வாட்டர். நல்லா கவனிச்சியா, இவங்கெல்லாம் HCl HOCl கொடுத்தாங்க. பட் ஃப்ளூரின் என்ன அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன பண்ணுது ஃப்ளூரினை, இட் ரிலீஸஸ் ஆக்சிஜன், ரைட்டா? என்ன பண்ணுது, ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணதுன்னா என்ன அர்த்தம், அப்போ ஃப்ளூரின் F2 plus H2O gives HF plus ஆக்சிஜன் கேஸ் ரிலீஸ் பண்ணுதுன்னு சொன்னாங்க. O2 வெளியே வருதான். O2 வெளியே வருதுன்னா அப்போ என்ன பண்ணணும், இங்கே ஒரு 2 போடலாமா? அப்போ இங்கே 2 போட்டோம் அப்படின்னா 2H, ரைட்டாக இங்கே கரெக்டாக வந்துருச்சுல. அப்போ இங்கே வந்து 2HF, 2H 2 ஃப்ளூரின். இல்லையே ஏதோ மிஸ்டேக் இருக்கே, ஹைட்ரஜன் 4 வருது. அப்போ ஃப்ளூரினும் 2, ஃப்ளூரினும் 2, அப்போ இங்கே 4HF, ரைட்டா? 4HF, எஸ், வெரி குட். 4HF ப்ளஸ் O2 கேஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. அப்போ ஆக்சிஜன் 2 வரணும்னா இதுக்கு முன்னாடி 2 போடணும். இங்கே 2 போட்டால் ஹைட்ரஜன் 4, ஹைட்ரஜன் 4னா இங்கே முன்னாடி 4 போடணும். இங்கே 4 போட்டால் ஃப்ளூரினுக்கு நீ என்ன பண்ணணும், முன்னாடி இங்கே 2 போடணும், சரியா? தட்ஸ் இட். ஸோ இப்போ என்ன இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஆசிடும், அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ஹைப்போக்ளோரஸ் ஆசிடும் கிடச்சிது. ஆனால் ஃப்ளூரின் ஆக்சிஜன் கேஸை லிபரேட் பண்ணிச்சு. ஃப்ளூரின் மட்டும் வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுது, நார்மலாக மித்தவங்கள மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ரைட். அடுத்து, in a similar way compounds of non-metals react with water to give acidic or alkaline solution, ரைட்டா? similar way non-metals, இவ்வளோ நேரம் நம்ம மெட்டல்ஸ் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் ஹாலஜன்ஸ் பார்த்துட்டோம், ரைட்டா? என்னென்ன மெட்டல்ஸ் பார்த்தோம், அல்கலைன் மெட்டல்ஸ், அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், டிரான்சிஷன் மெட்டல்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஹாலஜன்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நான் மெட்டல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா வாட்டரில் ஆசிட் அல்லது அல்கலைன் சொல்யூஷன், ஒன்று ஆசிடு அல்லது பேஸ், ஆசிடையோ பேஸையோ கொடுக்க போகுது, ரைட்டா? ஃப்ளூரின் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணாதா? அது வந்ததுக்கப்புறம் தேர் மே பி ரியாக்ஷன், வந்ததுக்கப்புறம் இவங்க ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த ரியாக்ஷன் நடக்கலாம். பட் இங்கே ஃப்ளூரினுக்கு தேவை எலக்ட்ரான். ஃப்ளூரின் வந்து ஹைட்ரஜனோட சண்டை போடுறது பெட்டரா, ஆக்சிஜனோட சண்டை போடுறது பெட்டரான்னு பார்த்தா ஹைட்ரஜன் தான் ஈஸி கிக். ஆக்சிஜன் இஸ் த செகண்ட் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ், கரெக்டாக? ஆக்சிஜன் வந்து செகண்ட் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். ஆக்சிஜன் கிட்ட, அதாவது ஃப்ளூரின் வந்து மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ், ஃப்ளூரினுக்கு அடுத்து ஆக்சிஜன் தான். வேறஸ் ஹைட்ரஜன் இஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ். ஹைட்ரஜன் எலக்ட்ரோ பாசிட்டிவ், ஹைட்ரஜன் ஈஸியாக எலக்ட்ரானை கொடுப்பாங்க, வேறஸ் ஆக்சிஜன் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காதவங்கிட்ட போய் சண்டை போட்டு வாங்கணும், அதுக்கு ஒருத்தர் கொடுக்குறவங்க இருக்காங்கல்ல, அவனை ஈஸியாக அடிச்சு பிடிங்கிடலாம்ல. ஸோ ஆல்வேஸ் மோர் ரியாக்டிவ். ரியாக்டிவிட்டி இஸ் மோஸ்ட் ஃபேவரபிள் டுவர்ட்ஸ் திஸ் சைட், ரைட்டா? ஸோ பாருங்கள், கார்போனேட்ஸ் ஆர் ஸ்லைட்லி அல்கலைன், ரைட்டா? இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அல்கலைன். ஏன் இப்படி அல்கலைன்னு சொல்கிறாங்க, எப்படி இது அல்கலைன்னு சொல்கிறாங்க, இது ஏன் பேசிக் சொல்யூஷன் சொல்கிறாங்க? இட் லிபரேட்ஸ் OH மைனஸ் அயான், சப்ஸ்டன்ஸ் விச் ரிலீஸ் OH மைனஸ் அயான்ஸ். யாரெல்லாம் OH மைனஸ் அயான்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்களோ
அவங்களாம் பேசிக் இன் நேச்சர் அல்லது அல்கலைன் நேச்சர். அதே இது H ப்ளஸ் வந்துச்சுன்னா தட் இஸ் ஆசிட். H ப்ளஸ் இருந்தால் என்னது ஆசிட். சரியா? ஸோ அப்போ என்னது கார்பனேட்ஸ் CO3 2- வாட்டரோட ரியாக்ட் பண்ணி இது என்னவா இருக்கலாம்? CO3 2- இருக்குது. K2 CO3 இருக்கலாமா? பொட்டாசியம் கார்பனேட்டாக இருக்கலாமா? K2 போடணும். பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன்னு K2. Mgனா எத்தனை போடணும்? Mg எத்தனை போடணும்? அதாவது இப்போ எங்கிட்ட CO3 2- இருக்குது. இவங்க பொட்டாசியமோட ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா இட் வில் பிகம் ஆக்சுவலாக K2 CO3 இருந்துக்கலாம். அதே எம்ஜியோட ரியாக்ட் பண்ணாங்கன்னா எத்தனை எம்ஜி போடணும்? -2 இருக்குது. K2 போட்டாதானே +2 வரும். K2 போட்டாதானே +2 வரும். K2 +2ல் ஒரு கேக்கு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. அப்போ 2 K இருந்தால் +2 வரும். எம்ஜிக்கு என்னது? எம்ஜி ஆக்சுவலாக எம்ஜியே +2 தான். அப்போ MgCO3 போட்டால் போதும். நிறைய பேருக்கு தெரியும், கன்ஃபியூஷன் வரும். ஏன் இங்கே K2 போட்டிருக்காங்க, ஏன் எம்ஜி? ரெண்டுமே CO3 தானே. CO3 இருக்கப்ப ஏன் CO3க்கு பார்த்திங்க அப்படின்னா பொட்டாசியம்னா 2 போடுறாங்க, எம்ஜினா 1 போடுறாங்க. பிகாஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ரைட்டா? செந்தில்குமார் அதான் சொன்னேன், பிகாஸ் ஆஃப் ரியாக்டிவிட்டி, எலக்ட்ரான் ரியாக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் ஹாவ் அ கெப்பாசிட்டி டு ரியாக்ட் வித் போத் ஹைட்ரஜன் அண்ட் ஆல்சோ ஆக்சிஜன். ரெண்டு பேருக்கிட்டையுமே எலக்ட்ரான் ட்ரை பண்ணி பார்க்கும். எலக்ட்ரான் ட்ரை பண்ணுறப்ப ஆக்சிஜன் எலக்ட்ரான் கொடுக்காது. ஏன்னா ஆக்சிஜன் இஸ் ஆல்சோ மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ். அது எலக்ட்ரான் நல்லா பிடிச்சி வச்சுக்கும். வேறு ஹைட்ரஜன் தானாக முன் வந்து எலக்ட்ரானை கொடுப்பான். அதனால் என்ன பண்ண போகிறாங்க? ஹைட்ரஜன் கிட்டேருந்து என்ன பண்ணுவாங்க? எலக்ட்ரானை வாங்கிக்க போகிறாங்க. ஸோ அதனால் ஃப்ளூரின் ஹைட்ரஜன் ரியாக்ட் பண்ணுறது தான் ஃபார்மேஷன். இன்னொன்று ரிப்பீட்டடாக நீ படிக்க உனக்கு இதெல்லாமே ஞாபகம் வந்து. ஸோ K2 CO3 அதுக்கப்புறம் MgCO3 இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ அப்போ வாட்டர் இஸ் ஆம்ஃபோட்டரிக் ஆக்சைடு. ஓ மை காட், வாட் இஸ் திஸ் ஆம்ஃபோட்டரிக் ஆக்சைடு? ஆம்ஃபோட்டரிக் ஆக்சைடு என்னது? ஆம்ஃபோட்டரிக்னு ஆம்ஃபிபியன் என்னது? ஆம்ஃபிபியன் என்னது? இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஹேவிங் அ கெப்பாசிட்டி, இட் இஸ் ஹேவிங் அ டெண்டன்சி டு லிவ் இன் போத் வாட்டர் அண்ட் லேண்ட். ஆம்ஃபிபியன்ஸ்னா அதே மாதிரி இங்கே என்ன அப்படின்னா ஆம்ஃபோட்டரிக்னா it has the ability to accept as well as donate protons. அதாவது வாட்டரால் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ண, அதாவது ப்ரோட்டான். ஸோ ப்ரோட்டான் நல்லா கவனி, இங்கே வித்தியாசமான ஒரு வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரைட்டா, மக்கப்லாம் பண்ண வேண்டிய. எதுக்கு மக்கப் பண்ணணும்? நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்குறது மக்கப் பண்ணுறதுக்கு. இங்கே இப்போ பார்த்ததில் நிறைய விஷயங்கள் நான் மக்கப் பண்ணவே சொல்லலை. இதெல்லாமே ரியாக்டன்ட். தியரியை படித்தோன்னா தியரியை புரிஞ்சுட்டு எழுதிடலாம் நீனா. ரைட்டா? வாட்டர் இஸ் அன் ஆம்ஃபோட்டரிக் ஆக்சைடு. இட் ஹேஸ் த எபிலிட்டி டு அக்செப்ட் அஸ் வெல் அஸ் டொனேட் ப்ரோட்டான். அக்செப்ட் டொனேட் ப்ரோட்டானா? ஓ மை காட், யார் இங்கே ப்ரோட்டான்? சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட்ல. ஹியர் த டேர்ம் ப்ரோட்டான் ரெஃபர்ஸ் டு, இங்கே ப்ரோட்டான்ங்கிறது யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா H+. H+ இஸ் கன்சிடர்ட் அஸ் ப்ரோட்டான். என்னது ப்ரோட்டான்னா? எலக்ட்ரானே கிடையாது. H+ல் எலக்ட்ரான் இருக்கா? H+ல் எலக்ட்ரானே கிடையாது. H+ல் வெறும் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது, வெறும் ப்ரோட்டான் மட்டும் இருக்குது. அதனால் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ப்ரோட்டான். அப்போ வாட்டர் ஒரு சில சமயம் என்ன அப்படின்னா எபிலிட்டி டு அக்செப்ட் அஸ் வெல் அஸ் டொனேட் ப்ரோட்டான். H+-ஐ அக்செப்டும் பண்ணிக்குமா, அதே நேரத்தில் என்ன பண்ணுமா? H+-ஐ கொடுக்கவும் செய்யுமா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா நம்ம? ரைட், லெட் அஸ் கோ ஃபார் அ எக்ஸாம்பிள். அமோனியாவோட ரியாக்ட் பண்ணுது. ரைட்டா? NH3யோட நான் வந்து வாட்டரை ரியாக்ட் பண்ண வைக்கிறேன். NH3யோட வாட்டர் H2ஓட. ரைட்டா? சரிங்களா? ஓகே. வாட்டர் எப்படி பிரியும்? we know that water goes H+ and OH-. வாட்டர் டீகம்போஸ் ஆனாலும் இப்படி தானே டீகம்போஸ் ஆகும். வாட்டர் உடஞ்சாலே இப்படி தான் உடையும். நல்லா கவனி கான்செப்ட். செந்தில்குமார் இப்போ நீங்கள் கவனிங்க, இதை கவனிக்கிறப்ப தான் அவனுக்கு தெரியும். நைட்ரஜன் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஆல்ரெடி 3 ஹைட்ரஜனோட பாண்ட் ஆகிருக்கு. கரெக்டாக? நைட்ரஜன் ஆல்ரெடி 3 ஹைட்ரஜனோட பாண்ட் ஆகிருக்கு. இட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ லோன் பேர். கரெக்டாக? அதுக்கு ஒரு லோன் பேர் இருக்க போதா? இட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ லோன் பேர். கரெக்டாக? அவுட்டர் மோஸ்டில் என்னது 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்ல. ஸோ அப்போ ஒரு லோன் பேர் இருக்குது. லோன் பேர்னா என்னது? தனித்த ஜோடி எலக்ட்ரான் வச்சுருக்கு, தனியாக ஒரு ஜோடி எலக்ட்ரான் வச்சுருக்கு. இப்போ கவனிங்க, இவங்க ரியாக்ட் பண்ணுறப்ப அமோனியாவை பார்த்த உடனே OH என்ன பண்ணுதான்? இவன் வந்து கொஞ்சம் மோசமானவன், நம்மகிட்ட பிடிங்கிடுவான்னு பயத்தில் ஹைட்ரஜனோட எலக்ட்ரானையும் சேர்த்து வாங்கிட்டு இட் பிகம்ஸ் OH-.
அப்போ ஹைட்ரஜன் என்ன ஆயிடுச்சு H ப்ளஸ்ஸாக மாறிடுச்சா எலக்ட்ரான் இல்லாத ஒரு காம்பவுண்டாக இருக்குது எலக்ட்ரான் இல்லாத ஒரு காம்பவுண்ட் ஸோ இப்போ இந்த நைட்ரஜன் என்ன பண்ணுதான் ரொம்ப இறக்க குணம் கொண்டு என்ன பண்ணுதான் இந்த ஹைட்ரஜன் கூப்பிட்டு நீ என்கிட்ட வா நான் என்ன பண்ணுறேன் உனக்கு அடைக்கலம் தரேன் நீ என்கிட்ட வந்து என்னோட 2 எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கோ என்னோட 2 எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கோ ஆக்சுவலாக அதுக்கு ஒரு பாண்ட் அந்த பாண்டுக்கு ஒரு பேர் வேறு இருக்குது இப்போ பாரு இதுதான் என்ன அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் இது அமோனியாவோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் பாண்டு இந்த டயக்ராம் அதாவது இந்த ஹைட்ரஜன் இப்போ என்ன ஆகுது இந்த ஹைட்ரஜன் புரோட்டானா இந்த புரோட்டான் என்ன பண்ணுது இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா புரோட்டானை அக்செப்ட் பண்ணுது யார் அமோனியா வாட்டர் வந்து இப்போ புரோட்டானை டொனேட் பண்ணியிருக்கு வாட்டர்லேருந்து H ப்ளஸ் டொனேட் பண்ணியிருக்கு யாருக்கு NH3க்கு அப்போ ஆன்சர் என்ன வரும் இங்கே NH ஆக்சுவலாக என்னது NH இந்த ஹைட்ரஜன் வந்தோடனே ப்ளஸ்ஸோட வருதுல NH4 ப்ளஸ் OH மைனஸ் ரைட்டா ஆன்சர் என்னது ஹைட்ரஜனையும் வாங்கிட்டு பண்ண போகுது அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி இந்த பாண்டுக்கு பேர் என்ன அப்படின்னா கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் ரைட்டா கோஆர்டினேட் நார்மலாக இது என்ன பாண்டு கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் இதெல்லாம் கோவேலன்ட் பாண்ட் சிம்பிளாக இதெல்லாமே கோவேலன்ட் பாண்ட் ரைட்டா இதெல்லாமே என்னது கோவேலன்ட் பாண்ட் இது கோவேலன்ட் பாண்ட் கோவேலன்ட் பாண்ட் ரைட் லோன் பேருக்கு எதுக்கு இருக்குது லோன் பேர் எதுக்கு இல்லை லோன் பேர் அதோட எலக்ட்ரானு அதோட சொந்த எலக்ட்ரானு லோன் பேர் எங்கேருந்து வந்துச்சு நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது 7 நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7 நைட்ரஜனை சுற்றி எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் நைட்ரஜனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட்டில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்போ நைட்ரஜன் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும் 5 எலக்ட்ரான்ஸ் இப்படி இருக்க போகுது ரைட்டா 5 எலக்ட்ரான்ஸ் இப்படி இருக்க போகுது இவங்க யாராவது ஒரு 3 பேரோட பாண்டு ஃபார்ம் பண்ணிட்டாலே அவங்களுக்கு தேவையான 8 எலக்ட்ரான்ஸ் கிடச்சிருது இட் அச்சீவ்ஸ் த ஆக்டெட் ரைட்டா 6 + 2 8 அப்போ இது வந்து லோன் பேர் தனியாக ஒரு பேர் இருக்குல்ல சும்மா தானே இருக்குது அந்த பேர் அதையே சும்மா வச்சுருக்கணும் யாருக்காவது ஹெல்ப் பண்ணலான்னு வாட்டரோட ரியாக்ட் பண்ணுறப்ப ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறாங்க அப்போ தான் H ப்ளஸ் வருது புரோட்டான் வந்து வாட்டர் டொனேட் பண்ணுது அப்போ டொனேட் பண்ணுறதுனால NH4 ப்ளஸ் ரைட்டா it is donating so anal it becomes NH4 plus OH minus ரைட்டா OH minus இது வந்து என்னது டொனேஷன் இப்போ இதே இது பார்த்தா அப்படின்னா இன்னொரு ரியாக்ஷன் HCl உடையா புரியுதுலப்பா ரைட் ஸோ இப்போ என்ன அப்படின்னா அதே இது HClோட வாட்டர் என்ன அப்படின்னா ரியாக்ட் பண்ணுது HClோட வாட்டர் ரியாக்ட் பண்ணுது H2O ஆசிட் தண்ணியில் போட்டால் என்ன ஆகும் ஆசிட் தண்ணியில் போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா இட் பிரேக்ஸ் எப்படி பிரேக் ஆகும் இட் பிகம் H ப்ளஸ் Cl மைனஸ் இப்போ என்ன பண்ண போகுது இந்த H ப்ளஸ் இந்த வாட்டரோட சேரப்போகுது அப்போ என்ன நடக்கும் H3O ப்ளஸ் 3 ஹைட்ரஜனு அந்த பாசிட்டிவ் சார்ஜோட சேர்ந்துடும் குளோரின் அதான் 3 எலக்ட்ரான் நெகட்டிவில் அதனால் எலக்ட்ரானை பிடிங்கிற போகுது ரைட்டா எலக்ட்ரானை பிடிங்கிற போது ஸோ எலக்ட்ரானை பிடிங்கிட்டு இங்கே இப்படி மாறிட போகுது ரைட்டா ஓகே ஸோ HCl + H2O H ப்ளஸ் இப்போ இங்கே என்ன இருக்குது புரோட்டானை அக்செப்ட் பண்ணியிருக்கா ஸோ வாட்டர் இஸ் ஹேவிங் அ டெண்டன்சி டு பிகம் டொனேட் த புரோட்டான் அண்ட் ஆல்சோ அக்செப்ட் த புரோட்டான் புரோட்டானை கொடுக்கவும் முடியும் டொனேட் பண்ணவும் முடியும் புரியுதா ஸோ அதுதான் நம்மளோட கான்செப்ட் இங்கே கொடுத்துருந்தது அக்செப்ட் ஆர் டொனேட் அக்செப்ட் அஸ் வெல் அஸ் டொனேட் த புரோட்டான் ரைட்டா அக்செப்ட் பண்ணவும் முடியும் அதே மாதிரி அதே நேரத்தில் என்ன பண்ண முடியுமா டொனேட் பண்ணவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா அக்செப்ட்ஸ் அண்ட் டொனேட்ஸ் புரோட்டான் கிளியரா அக்செப்ட் அண்ட் டொனேட் த புரோட்டான் ionic compounds water dissolves in ionic compounds water dissolves ionic compounds ionic compounds dissolve பண்ணுது NaCl is ionic or என்னது NaCl ங்கிறது என்னது ionic தானே NaCl Na plus Cl minus அப்படி தான் பாண்ட் ஃபார்மேஷன் இருக்குது அப்போ அயோனிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் தண்ணியில் போட்டால் என்ன பண்ணும் டிசால்வ் பண்ணிவிடுமா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மீத்தேன் கேஸை போட்டேன் மீத்தேன் என்ன பாண்டு மீத்தேனில் என்ன பாண்ட் இருக்குது மீத்தேன் இஸ் அ கோவேலன்ட் பாண்ட் கரெக்டாக ஸோ NaCl ஓகே NaCl எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா NaCl will become Na plus Cl minus அதே இது மீத்தேன் எடுத்துக்கோங்க CH4
CH4 is a covalent bond. Carbon 4 bond covalent bond. Right? Covalent bond. அப்போ ionic bond dissolve பண்ணும். இப்போ வாட்டரில் இவங்க ரெண்டு பேரையும் நான் எடுத்துகிட்டு போய் வாட்டரில் போடுறேன். ரைட்டா? H2Oல போடுறேன். இவங்க டிசால்வ் ஆவாங்க. இவங்க will not dissolve. என்னது? Like dissolve like. Water is a polar solvent. ரைட்டா? வாட்டரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. கரெக்டாக இல்லையா? வாட்டரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கா இல்லையாப்பா? பார்ஷியல் நெகட்டிவ் பார்ஷியல் பாசிட்டிவ் பார்ஷியல் பாசிட்டிவ். அப்போ H2Oல போட்ட உடனே Na will approach என்னது? Na ப்ளஸ்ஸாக இருக்குமா? இவன் எப்படி இருப்பான்? NaCl Na ப்ளஸ்ஸு Cl மைனஸ்னு இருப்பாங்க. அப்போ Na will approach oxygen, Cl will approach hydrogen. ஸோ அந்த மாதிரி பாண்ட் ஃபார்மேஷன். ரைட்டா? அப்போ லைக் டிசால்வ் லைக், அது கரெக்டான வார்த்தை என்ன அப்படின்னா லைக் டிசால்வ் லைக். ஒரே மாதிரி இருக்கவங்க தான் டிசால்வ் பண்ணுவாங்களா? ஸோ அப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் டிசால்வ்ஸ் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட். மீத்தேனை நீங்கள் ஈத்தேனில் போய் டிசால்வ் பண்ணலாம். எத்தனாலில் போய் மீத்தேனை போட்டோன்னா டிசால்வ் ஆகும். எத்தனால், ப்ரோப்பனால், அதுக்கப்புறம் பென்சின், அதெல்லாம் என்ன பண்ணுமா அவங்க டிசால்வ் ஆவாங்க. வேரஸ் திஸ் ஒன் வில் நாட் டிசால்வ். இப்போ பென்சின்லேயோ அல்லது உன்னோட பெட்ரோலில் போய் உப்பு போட்டோன்னா உப்பு கரையாது. உப்பை தண்ணியில் போட்டால் கரையும், உப்பு பெட்ரோலில் போட்டால் கரையாது. கரெக்டாக? உப்பு பெட்ரோலில் போட்டால் கரையாது. சிம்பிள் திங் அவ்வளோதான். டொலுபென் அதெல்லாம் சிம்பிளாக நம்ம நார்மலாக எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்கன்னா உப்பு தண்ணியில் கரையும், பெட்ரோலில் கரையாது. அவ்வளோதான். அப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன் அடிஷன் இட் ஆல்சோ ஹைட்ரோலிசிஸ் சம் ஆஃப் த கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ். ரைட்டா? ஒரு சில கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸையும் ஹைட்ரோலிசிஸ் பண்ணும். Many salts crystallized form aqueous solution from hydrated crystal salts. Many salts crystallized from aqueous solution from hydrated crystals. அதாவது NaCl நேற்று யாரோ 10th-லையா இல்லை 11th-லையான்னு தெரியல யாரோ சொன்னாங்க. நான் எங்கள் வீட்டில் நானே இப்போ ஒரு சால்ட்டு ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு. நான் ரொம்ப ஆர்வமாக என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். சார் தண்ணியில் நிறைய உப்பு போட்டு கரைச்சி அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு உப்பு கிடச்சிருச்சு அப்படின்னா. ஸோ தட் இஸ் ஆல்சோ குட். ஐ திங்க் 10th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். யா, தட் இஸ் ஆல்சோ இன்னோவேட்டிவ். அதே மாதிரி தான் மெனி சால்ட்ஸ் கிறிஸ்டலைஸ்டு ஃப்ரம் அக்வஸ் சொல்யூஷன். அக்வஸ் சொல்யூஷனில் அக்வஸ்னால் என்னது? வாட்டரோட ரியாக்ட் பண்ணியிருக்கு. அக்வஸ் சொல்யூஷனாலே தண்ணி இருக்குது. அதை ஹைட்ரேட்டட் அல்லது டீஹைட்ரேட்டட் நம்ம டீஹைட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து கிறிஸ்டல்ஸ் கிடைக்க போகுது. தண்ணி போயிடுச்சுன்னா வெறும் கிறிஸ்டல் கிடைக்க போகுது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட். அடுத்து the water in the hydrated salts may form coordinate bond or just present in a interstitial position of crystal. சரியான ஒரு விஷயம் இங்கே இருக்குது பார்த்தியா? இது வந்து ஒரு சாப்டர். இந்த ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தியா? கோஆர்டினேட் பாண்டுன்னு. இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிங்கிறது உன்னோட 12th ஸ்டாண்டர்டில் 5th சாப்டர், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாப்டர். பயங்கரமான ஒரு சாப்டர். இங்கே ஒரு ஃபார்முலா பாரு. இந்த பக்கம் நீ மேலே ஒரு ஃபார்முலா பார்த்தேன்னா உனக்கு புரியும் என்னது அப்படின்னு. ரைட்டாக இங்கே பாரு வாட் தி செட். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாரு. ஆஹா, சிஸ்டம் கொஞ்சம் ஹேங் ஆகுது. வேலையை காட்ட ஆரம்பிச்சு சிஸ்டம் நினைக்கிறேன். ரைட், இப்படி இருக்கட்டும். ரைட்டாக இங்கே பாரு. இது வரைக்கும் நீ இப்படி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு எதாவது பார்த்துருப்பியா? இது வரைக்கும் நீ எதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு பார்த்துருப்பியா? இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டை ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு நீ எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு நீ இது வரைக்கும் இவ்வளோ நாள் நீ படிச்சிருக்கிறதுல எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறது திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட். ரைட்டா? இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட். டோட்டலாக இது டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட். நம்மளோட பிளட்டு, அதுக்கப்புறம் குளோரோஃபில், இது எல்லாமே என்ன அப்படின்னா இது காம்பவுண்ட் தான். இந்த மாதிரி இருக்கும். ஆல் 6 வாட்டர் மாலிகூல்ஸ் ஃபார்ம் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் என்னது? எலக்ட்ரானை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது. இப்போ தானே பார்த்தா அமோனியா சொன்னேன்னா NH3 என்ன இருந்துச்சு? நைட்ரஜன் தன்னோட எலக்ட்ரானை கொடுத்து பாண்டு ஃபார்ம் பண்ணிச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் H2Oல வாட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் அ லிகாண்ட். அதுக்கு பேர் லிகாண்ட். இங்கே வந்து H2O பேர் லிகாண்டுன்னு சொல்லுவாங்க. இது மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். மெட்டல்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். இங்கே H2Oங்கிறது எலக்ட்ரான் ரிச்சாக இருப்பாங்க. இவங்க தன்னோட எலக்ட்ரானை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா H2Oல ஆக்சிஜனில் லோன் பேர் இருக்கா? கரெக்டாக யோசிச்சு பாரு. எப்படி யோசிக்கணும் பாரு. நீ யோசிக்கிறதெல்லாம் கஷ்டமான விஷயமே கிடையாது. H2Oல ஆக்சிஜனில் லோன் பேர் இருக்குது. 2 லோன் பேர் இருக்கும். கரெக்டாக? ஆக்சிஜனில் 2 லோன் பேர். அந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸை கொடுத்து குரோமியமோட பாண்டு ஃபார்ம் பண்ணுவாங்க. ரைட்டாக? குரோமியமோட பாண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதுதான், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதுதான் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக
that how அது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக we will be studying it, ரைட்டா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஸ்டேஷியல் காம்பவுண்ட் அப்படின்னா ஒரு பெரிய காம்பவுண்டுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி காம்பவுண்ட் போய் ஒளிஞ்சிக்கும், அவ்வளோதான், ரைட்டா? இங்கே வந்து இது பெருசாக பாரு, டாட் டு H2O. டாட்னா இது வெளியே, ஹீட் பண்ணால் இந்த H2O வெளியே வந்துடும், திஸ் இஸ் நாட் அ கம்பைன்டு காம்பவுண்ட். இப்போ H2O எடுத்துட்டேன்னா BS பேரியம் குளோரைட் தான், பேரியம் குளோரைட் டாட் டு H2O அப்படின்னா பேரியம் குளோரைடில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேப்ஸுக்குள்ளே வாட்டர் போய் ஒளிஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் சல்ஃபேட் தான் ஒரு குட் எக்ஸாம்பிள். நீ காப்பர் சல்ஃபேட் என்ன கலரில் பார்த்துருக்கா? ஹவ் யூ சீன் காப்பர் சல்ஃபேட் என்ன கலரில் பார்த்துருப்பேன்? அடுத்ததான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எஸ், ரைட், இட் இஸ் அ டிஃப்ரெண்ட், காப்பர் சல்ஃபேட் இஸ் டிஃப்ரெண்ட். அதை விட்டு காப்பர் சல்ஃபேட் நம்ம தனியாக பார்க்கலாம். ஓ மை காட், காப்பர் சல்ஃபேட் பார்த்துருக்கியா? ப்ளூ கலரா? எஸ், ப்ளூ கலரில் இருக்கும் காப்பர் சல்ஃபேட், கரெக்டாக? ப்ளூ கலரில் இருக்கிறது தான் காப்பர் சல்ஃபேட்டோட கலரு. ஏன் ப்ளூ கலரில் இருக்குது? நீ அதை ஹீட் பண்ணனா இட் வில் பிகம் ஒயிட். ஸோ ப்ளூ கலரில் இருக்கிறது ஒயிட் கலரில் மாறிடும். எப்படி ப்ளூ கலரில் இருக்கிறது ஒயிட் கலரில் மாறுது? பிகாஸ் அதில் வாட்டர் மாலிகூல்ஸ் உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது நம்ம இன்டர்ஸ்டேஷியல் காம்பவுண்ட்ஸ்லாம் சொல்ல போகிறோம். ஸோ சிம்பிளாக வாட்டர் கேன் ஃபார்ம் அ கோஆர்டினேட் பாண்டு, இன்டர்ஸ்டேஷியல் காம்பவுண்ட்லாம் ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரியா? ரைட், next we will go with the hard and soft water by tomorrow. நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? hard and soft water பற்றி நம்ம நாளைக்கு படிக்கலாம், சரியா? tomorrow we will learn about hard and soft water, ரைட்டா? ஸோ இப்போதைக்கு நம்ம இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நாளைக்கு நம்ம hard and soft water பார்க்கலாம், ஓகே? ஸோ I hope you enjoyed it. Yes, have you got it? புரிஞ்சுதா? ஸோ லைன் பை லைன் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நார்மலாக இந்த சாப்டர்லாம் ஒரு 3 நாள் அல்லது 4 நாளில் முடிச்சிடலாம். பட் நம்ம ரொம்ப நாளாக படிச்சுட்ருக்கோம். சொல்லுங்கள். எஸ், வாட் இஸ் அ டவுட்? PDF காட் இட், வெரி குட். ஒரே நிமிஷம் இருங்க. PDF இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை. ஓகே, என்ன டவுட்டு? சேமாக வருமா? கொஞ்சம் சேமாக இருக்குது. இட் இஸ் நாட் கோயிங் டு பி டோட்டலி சேம். டஃப்னஸ் ஜேஇக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வேறு நீட்டில் டஃப்னஸ் கொஞ்சம். ஆனால் இனிமேல் நீட்டுமே டஃப்பாக தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால் போத் ஆர் கோயிங் டு பி சேம். ஸோ பெரிய விஷயம்லாம் இல்லை, பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் இருக்க போகிறதில்ல. ஓய் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது, எப்படி கொடுக்காமல் இருப்பாங்க? அயனைசேஷன் எனர்ஜி, வேரியேஷன் இன் பீரியட் அண்ட் குரூப் எங்கே இருக்குது? இது காட்டுறேன், நான் புக்கில் இருக்கேன். நம்மளோட முக்கியமான 5 மார்க் கொஷினே அதுதானே, அயனைசேஷன் எனர்ஜி அலாங் த பீரியட் அண்ட் அலாங் த குரூப் கொடுத்துருக்காங்களே. கொடுக்கலையா? நான் தான் பார்க்காம சொல்கிறேன்னா. பேஜ் நம்பர் 85 எடுங்க. வேரியேஷன் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களே, பேஜ் நம்பர் 84 எடுங்க. பேஜ் நம்பர் 84 இருக்குது இங்கே இருக்குது. 84 எடுங்க, பேஜ் நம்பர் 84. இதானே நேற்று நம்ம பார்த்தது. எஸ், லெட் அஸ் மேக் இட் அஸ் a PDF.
புக்கில் இருக்கா? அயானிக் ரேடியா? ரேடியஸும் இருக்குடா, எல்லாமே இருக்குது இருங்க ரேடியஸ் காட்டுறேன். நியூக்ளியர் சார்ஜ், பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் அட்டாமிக் ரேடியனவோ அதான் பீரியாடிக் ரேடியம். அட்டாமிக் ரேடியே தான் அயானிக் ரேடியம். பேஜ் நம்பர் 80, பேஜ் நம்பர் 80ல் இருக்கா வேரியேஷன் இன் பீரியட்ஸு, ரைட்டா? வேரியேஷன் இன் பீரியட் இருக்கா, அதுதான் என்ன அப்படின்னா அட்டாமிக் ரேடியே. அட்டாமிக் ரேடியனவோ அதே நீங்கள் அயானிக் ரேடியஸ்க்கு வச்சுக்கோங்க, ரெண்டுமே சேமாக தான் இருக்கும், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்லாம் வரும், அதை படித்தா தான் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்ஸு குரூப் 80, அதுக்கப்புறம் 82ல் இருக்குது, 80யும் 82லையும் இருக்குது, ரைட்டா? 80 and 82. ஸோ டெலகிராம் குரூப்பு டெலகிராமில் வந்துருச்சா செக் பண்ணுங்கள். எஸ், டைரெக்டாக நான் ஷேர் பண்ண முடியாது, இட் ஹேஸ் டு பி லிங்க் ஹேஸ் டு பி கிரியேட்டட். பட் கவலைப்படாத, நான் டீமுக்கு இப்போ அனுப்பிச்சிட்றேன், டீம் உனக்கு சூப்பராக பண்ணிவிடுவாங்க. ஒரே நிமிஷம், நான் டீமுக்கு அனுப்பிச்சிட்டேன்னா நான் அனுப்புனா அவங்க பண்ணிவிடுவாங்க. நான் இப்போ அனுப்பிடுறேன், தே வில் டூ இட். ஒரே ஒரு நிமிஷம், நீ இங்கேயே நான் முன்னாடியே நான் அனுப்பிச்சிட்றேன், அதுக்கப்புறம் தான் நான் மறந்துடுவேன். ஓகே, ஸோ ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போங்க, ஒரு 2 minutes நான் இதை மட்டும் எடிட் பண்ணிவிட்டு அனுப்பிச்சிட்டு போகிறேன். டவுட் இருக்கவங்க வெயிட் பண்ணுங்கள். ரைட், போட்டாச்சு, மெசேஜ் போட்டுட்டேன், தே வில் டூ இட், ரைட்டா? ரைட். ஓகே, சரிப்பா, ரைட். ஓகே, டாடா, பாய், see you, we will meet by evening. Okay, டாடா, பாய், see you. If you can't, then who can? சரியா? Bye.